இன்னைக்கு தமிழ் மொழி இருந்தாலே ஆங்கிலத்துக்கு அடுத்தபடியா தமிழ் மொழி இருந்தால் உலகம் பூரா மேக்சிமம் சுத்தலாம். அந்த அளவுக்கு தமிழ் இருக்கு. அப்படிப்பட்ட தமிழ் இருக்கும்போது ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த மொழி தமிழ் மொழி. நேற்று 250 ஆண்டுகள் கூட நிறைவடையாத ஒரு ஹிந்தி மொழியை கத்துக்கிடணும். அதை கத்துக்கிட்டாதான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்படிங்கிறதெல்லாம் எவ்வளவு தூரம் ஒரு பொய்யான தகவல் பரப்புறாங்க. பிரியாணி சாப்பிடுறதுக்கு போறாரு பாத்தீங்களா? பிரியாணி போய் சாப்பிட்டாரு பாருங்க அமைச்சர் நம்முடைய ஐயா சுப்பிரமணியம். அவரு எங்க போய் சாப்பிட்டாரு பிரியாணி? அன்னைய விஷயத்துல கற்பழிப்பு விஷயத்துல கைதா இருக்கிறவங்க வீட்டுல போய் பிரியாணி சாப்பிட்டாரு அமைச்சரும் துணையும் மேயரும். நீங்க பேசுறீங்களா? கற்பழிப்புக்கு முன்னாடி தானே. கற்பழிப்புக்கு முன்னாடியா? அதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் கற்பழிப்பு நடந்துச்சு. இங்க சென்னை விருகம்பாக்கத்துல என்ன ஆச்சு தெரியுங்களா? கனிமொழி கலந்துட்ட மீட்டிங். போலீஸோட இடுப்பக்கல் நடந்த திமுக காரங்க திருட்டு பசங்க இவனுங்களை கட்சியில வழக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி போய் ஒரு எம்எல்ஏ எல்லாரும் போய் சப்போர்ட் பண்ணாங்க. கடைசி வரைக்கும் வழக்கு போட வராம தடுத்தது திமுக, திருட்டு திமுக, இடுப்புக்கிளி திமுக. இவங்க ஒரு பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றதுலாம் ரொம்ப காமெடியா இருக்கு. பேராசிரியர் அன்பழகன் அவர்களுடைய வரலாற்றுல இருந்து அண்ணாதுரையை பற்றி பாரதிதாசன் பேசிய வரலாற்றுல இருந்து நாங்க எடுத்து வச்சோம், புட்டு வச்சோன்னா சந்தி சிரிச்சு போயிடும். இன்னைக்கு இருக்க என்னை நீ கடலிலே தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக மிதப்ப. என்னத்த கட்டுமரமா மிதப்பீங்க? எப்ப போய் கடல்ல விழுந்தாரு? எப்ப கட்டுமரமா மிதக்கினாரு? எப்ப தமிழர்கள் எல்லாம் கரையேற்றினாரு? பிரதான ஹிந்தி படி மயிரோ படிக்கிறாங்கல்ல, மயிரோ படி தமிழ்நாடு சொல்றாங்க ஹிந்தி இருக்கு. அப்ப மத்திய அரசு சொல்றது என்னன்னா, தமிழ் மொழியை எப்படி வாழ வைக்க வேண்டும், தமிழ் மொழி மூலமாக எப்படி அறிவாற்றல் பெற வைக்க வேண்டும் என்பது மத்திய அரசு சிந்திக்குது. இவங்க என்ன சிந்திக்கிறாங்கன்னா, போட்டு சூட்டு போட்ட வெள்ளக்காரன் தான் எனக்கு எஜமா, நான் ஆங்கிலம் படிச்சாதான் உலகம் முழுக்க போய் நான் பெரிய ஆள் ஆக முடியும். அப்ப தமிழ் படிச்சு நான் என்ன பண்ண முடியும்? ஆங்கிலம் 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 என்று சொல்லி தமிழ் அழிச்சிட்டீங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, முதல்ல தர்மேந்திர பிரதான் பாத்தீங்கன்னா நீங்க சொல்லியிருக்காரு, நீங்க தான் இது பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்லாம் போயிட்டு முதல்ல இந்த ஆக்டுக்கு அக்செப்ட் பண்ணிட்டீங்க, ஆனா மீண்டும் இப்ப ஏன் மாத்தி பேசுவீங்கன்னு கேட்டிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? தவறான தகவலை அவர் பிரதான் பண்றாரு. நாங்க அதை அக்செப்ட் பண்ணோம். பார்லிமெண்ட்ல எப்படிங்க தவறான தகவலை தர முடியும்? பார்லிமெண்ட்ல பேசுறது பூரா அவருக்கு பேசுற ஆளுங்கட்சி பேசுறது பூரா தவறான செய்திகளை தான் பரப்புரை பண்றாங்க, புரிஞ்சுக்கோங்க. அதே வேளையில நம்ம என்ன பண்ணோம்னா, நாங்க இந்த ஒரு கமிட்டி அமைக்கிறோம். அந்த கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி பரிந்துரை ஏற்று அந்த பரிந்துரை சரியா இருந்தா அதன்படி நாங்க நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கமிட்டி அமைக்கப்பட்டது. கமிட்டி அமைக்கப்பட்ட அந்த கமிட்டியுடைய அறிக்கையில இந்த அரசு பள்ளிகள்ல நம்ம ஹிந்தி வேண்டாம் அப்படிங்கறதான் முடிவு. அதைத்தான் நம்ம எடுத்திருக்கோம். அவங்களுக்கே ஆல்ரெடி அதுல லெட்டர் கொடுத்துருக்கோம். அந்த லெட்டர்லயே என்ன கொடுத்துருக்கோம்னா, நாங்க கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டியினுடைய பரிந்துரையின் பேர்ல தான் நாங்க ஒப்புதல் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கோம். இப்ப தமிழ்நாட்டு மாணவர்கள் ஹிந்தி கத்துக்கிறதுல உங்களுக்கு ஏன் இவ்வளவு சிக்கல்? ஹிந்தி ஏன் படிக்கணும்? என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஏதாவது இப்ப டெல்லி போனா அவனுக்கு ஹிந்தி, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேற மத்த ஸ்டேட்ல ஏதாவது போனா அவனுக்கு ஹிந்தி தேவைப்படாதுங்களா? இங்க பாரு, ஆங்கிலம் தான் முதல் மொழி. ஆங்கிலம் இருக்கும்போது உலகம் பூரா சுத்தி வரலாம், புரியுதா? ஆங்கிலம் போதுமானது. அதுக்கப்புறம் தாய்மொழியான தமிழ் அது இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? இன்னைக்கு தமிழ் மொழி இருந்தாலே ஆங்கிலத்துக்கு அடுத்தபடியா தமிழ் மொழி இருந்தா உலகம் பூரா மேக்சிமம் சுத்தலாம். அந்த அளவுக்கு தமிழ் இருக்கு. அப்படிப்பட்ட தமிழ் இருக்கும்போது ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த மொழி தமிழ் மொழி. நேற்று 250 ஆண்டுகள் கூட நிறைவடையாத ஒரு ஹிந்தி மொழியை கத்துக்கிடணும். அதை கத்துக்கிட்டாதான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்படிங்கிறதெல்லாம் எவ்வளவு தூரம் ஒரு பொய்யான தகவல் பரப்புறாங்க. இன்றைக்கு அப்படி பார்த்தோம்னா, இன்னைக்கு உலக அளவுல 51வது இடத்துல இருக்கு தமிழ் மொழி படித்த மாணவர்கள். தமிழ் பள்ளியில் படித்த மாணவர்கள் 51% நம்ம தான் இருக்கோம் உலக அளவுல. மற்ற மாநிலங்கள்லாம் நம்மளுக்கு கம்மியா தான், எல்லாம் 15, 20, 19 இந்த மாதிரி லெவல்ல தான் இருக்காங்களே தவிர நம்ம தான் ஹையா இருக்கோம். இன்றைக்கு என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு நண்பர் இந்த கூகுளுடைய
சிஓவா இருக்காருன்னா சுந்தர் பிச்சை எப்படி அவர் தமிழ் மீடியத்துல தான் படிச்சாரு, அவர் உங்க வீட்டு பக்கத்து வீடு. பக்கத்து வீடு. சரியா? ஆகையினால இதெல்லாம் உலக அளவுல இன்னைக்கு நம்ம தான் கோலாட்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் இவங்க அதாவது கண்ணு இவங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை கண்ணு, ஏதாவது ஒன்று அரசியல் பண்ணணும். அதுக்கு தமிழ்நாடை எப்படியாவது அவங்க டிபேட் பண்ணணும், நம்மளாம் ஆட்சி பொறுப்புல இறக்கணும். அடுத்து வரக்கூடிய 2026 ஆட்சியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அமையணுங்கிறதுக்காக அவங்க படாத பாடுபடுறாங்க. எந்தெந்த ரூபங்கள்ல நமக்கு வர வேண்டிய சட்டப்பூர்வமான நம் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இவங்க கொடுக்க மறுப்பதே மிகப்பெரிய குற்றம், துரோகம். இந்த துரோகத்தை செய்யறாங்கன்னு தெரிஞ்சும் மோடி இதை அனுமதிக்கிறாரு, அமித்ஷா அனுமதிக்கிறாரு. இவங்க 2 பேரும் ஜாடிக்கேத்த மூடிக்கேத்த ஜாடிங்கிற மாதிரி செயல்படுறாங்க. கண்டிப்பா இவங்க இன்றைக்கு நமக்கு மக்கள் மன்றத்துல வேணா இவங்க ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா எல்லாம் ராமா ராமா ராமான்னு ராமாவை பாடி ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டாங்க. அந்த ராம இவங்களுக்கு கை கொடுப்பாருன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா ராமன் இல்லாத அது ஒரு இதிகாசம், அவ்வளவுதான், ஒரு கதை. அந்த கதையை வச்சுக்கிட்டு இவங்க கதை விட்டு கதை சொல்லித்தான் இந்த பிஜேபியே வரும். அது தெரியுமா உங்களுக்கு? வட்டமா உட்காந்து நான் போயிருக்கேன் 4 சாக்கா, வட்டமா உட்காந்து கதை சொல்லி எப்படி பேசணுங்கிறதுக்கே ட்ரைனிங் கொடுப்பான். அந்த கதை சொல்றது. அப்ப திமுக யாருக்கும் ட்ரைனிங் தெரியல? திமுக இந்த அளவுக்கெல்லாம் இல்ல. பிஜேபி திமுக இது பேச்சாளருக்கும் தனியா ஒரு கருத்தரங்கெல்லாம் வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் தரீங்க. 1 வாரம் வச்சு சாப்பாடு போட்டு 1 வாரம் தானப்பா. அந்த பிரியாணி ஆண்டாவே போட்டு கவுத்து அங்க பிரியாணிக்குள்ள மண்டையை விட்டு அதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய பிரியாணிக்காக சண்டை போடுற வீட்டுக்கெல்லாம் கத்து கொடுப்பாங்க திமுக இளைஞரணியில. இது அப்படி இல்ல. இது சாக்கான்னு சொல்லிட்டு 1 மாசம் 48 நாள் அப்படியே போய் படிச்சா அதுக்கு ஒரு சர்டிபிகேட்டு, சாக்கா 1, சாக்கா 2, சாக்கா 3, சாக்கா 4ன்னு சொல்லி இதுக்கெல்லாம் பண்ணுவாங்க. நீங்க எத்தனை சாக்கா முடிச்சீங்க? 4 முடிச்சிருக்கேன். முடிச்சிட்டீங்க? ஆமா. பிரச்சாரக்காரன்னு சொல்லிட்டு எனக்கு பட்டம் வந்திருக்கும். ஆனா அதுக்கு இடையில நான் அந்த மாதிரி இயலாது அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் பிரச்சாரக்காரா போகணும்னா ஏதாவது ஒரு மாநிலத்துல என்னை கொண்டு போடுவாங்க. அங்க இந்த RSSனுடைய பரப்புரையை பண்ணணும். அதுதான் பிரச்சாரக்காரன். சரியா? ஆகையினால இவங்களுக்கு கதை சொல்லியே மக்களை ஏமாத்துறது. ஏன்னா கதை கேட்டே வாழ்ந்தவங்க தானே நம்ம மக்கள். அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துலயே ராமனையும் தர்மனையும் கதையா சொல்லி கதை வடிவில் சொல்லி நல்லவன் உத்தமன் அப்படி இப்படி அப்படின்னு எல்லாம் சொல்றது. அதை கேட்டு வளர்ந்த மக்கள் இந்த கதை விட்ட உடனே இவர் ராமனின் மறு அவதாரம் நம்மளுடைய மோடி அவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு இப்பதான் ஒரு இதுல பார்த்தேன், ராமனுடைய நம்ம மோடி அவர்களுடைய நெருக்கமா இருக்கக்கூடிய ஒருத்தர் 5 பெண்களை ரேப் பண்ணியிருக்காரு. ரேப் பண்ணி இப்ப 40 ஆண்டு சிறையில் இருக்காரு. அவருடைய படங்கள் எல்லாமே இருக்கு. நம்ம அந்த காணொலி ரிலீஸ் ஆகும்போது அந்த காணொலியில அதெல்லாம் போட்டு விடலாம். ஏன்னா மோடியுடைய நண்பர்கள்லாம் அப்படிதான் இருக்காங்க. பெண்கள் திமுக நிர்வாகிகள்லாம் அப்படி இல்லை. பிரியாணி சாப்பிடறதுக்கு போறாரு பாத்தீங்களா? பிரியாணி போய் சாப்பிட்டாரு பாருங்க அமைச்சர் நம்முடைய ஐயா மா சுப்பிரமணியம். அவர் எங்க போய் சாப்பிட்டாரு பிரியாணி? அண்ணாடி விஷயத்துல கற்பழிப்பு விஷயத்துல கைதா இருக்கிற வீட்டுல போய் பிரியாணி சாப்பிட்டாரு அமைச்சரும் துணையும் மேயரும். நீங்க பேசுறீங்களா? கற்பழிப்புக்கு முன்னாடி தானே. கற்பழிப்புக்கு முன்னாடியா? அதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் கற்பழிப்பு நடந்துச்சு. அந்த மாதிரி அப்ப அவர் தெரிஞ்சா பிரியாணி சாப்பிட மாட்டார். கரெக்ட். கண்டிப்பா தெரிஞ்சிருந்தா போக மாட்டாங்க. ஆகையினால இது மாதிரியான சில வெட்கக்கேடான மானங்கெட்ட செயல்கள் எல்லாம் நடந்துச்சு. ஒண்ணு இல்ல. ஏன் பாரதிய ஜனதா கட்சியில இருக்க பெண்கள் எல்லாம் ஒரு நேர்மையான நல்ல பெண்கள் எல்லாம் வெளியில போனாங்க? சொல்லுங்க பாப்போம். இப்ப அழுக்கடைஞ்ச அழுக்குதான் அங்க இருக்குல்ல தவிர சாதி முறையான வாதம் இல்ல. இடுப்பு கிள்ளுனாங்கன்னு சொல்லி திமுகவுடைய பெண்மணி போய் உட்காந்து அந்த ஒன்றிய செயலாளருக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க. கடைசியில் அந்த பொண்ணை தான் கட்சியில நிக்கிறாங்க. இங்க சென்னை விருகம்பாக்கத்துல என்ன ஆச்சு தெரியுங்களா? கனிமொழி கலந்துட்ட மீட்டிங், போலீஸோட இடுப்பக்கல் திமுக காரங்க திருட்டு பசங்க, இவனுங்களை கட்சியில இருந்து வழக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி போய் ஒரு எம்எல்ஏல இருந்து எல்லாரும் போய் சப்போர்ட் பண்ணாங்க. கடைசி வரைக்கும் வழக்கு போடாம தடுத்தது திமுக, திருட்டு திமுக, இடுப்புக்கிளி திமுக. இவங்க ஒரு பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றதுலாம் ரொம்ப காமெடியா இருக்குது. எந்த ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர்? விருகம்பாக்கம் ஸ்டேஷன்
இதே சாலிகிராமத்துல நடந்துச்சு, கனிமொழி நடத்துற ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு. காவல் நிகழ்ச்சியில இது ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாள்ல உறுதிமொழி எடுக்க நிகழ்ச்சியாக ஒரு ரெண்டு விஷயம். வளையல்ல ஏதோ வண்டு மாதிரி இருந்திருக்கு. ஐயா எப்படி கேளு ஐயா, பாத்தீங்களா அந்த வண்டையா பேசுறாங்க, வண்டு இருந்துச்சா நிக்குது, மறைச்சு நிக்குது. மறைச்சு நிக்கிறதுனாலயும் அது ஏதோ இருக்கிறதுனால தம்பி ஐயா ரொம்ப கதை வர்றாரு. அவரு அந்த வண்டியும் பார்க்கல, பண்ணணும் வண்டியும் பார்க்கல, வளையலையும் பார்க்கல, நேரா பாத்துக்கிட்டு அந்த வளையலை பிடிச்சிக்கிட்டு ஆகையினால இதெல்லாம் வந்து எங்களை வந்து பரப்புரை பண்ணி தவறான பரப்புரை நாங்க பரப்புரை பண்றோம், நீங்க தான் பண்றீங்க, வேற யாரும் பண்றோம். ஆகையினால பாரதிய ஜனதா கட்சியை போல ஒரு கேவலமான நன்னடத்தை இல்லாத ஒரு கட்சின்னு சொன்னா கட்சி. ஆகவே திமுக சொல்றது வந்து ரொம்ப 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 இந்த வருட சிறப்பான நகைச்சுவையா தான் நம்ம எடுத்துப்போம். வெரி சிம்பிள். ஆமா, தோத்ரா ரயில் எரிப்புல யார் சம்பந்தப்பட்டா, அதே மாதிரி குஜராத்ல ஒரு பெண்ணு வந்து கர்ப்பிணி பெண்ணு கற்பழிக்கப்பட்ட குற்றவாளிகளை எப்படி விடுதலை ஆகி வெளியில வந்தோம். அது இப்ப மறுபடியும் இப்ப மறுபடியும் ராஜீவ்காந்தி படுகொலையில சம்பந்தப்பட்டவர்களை கட்டி அழைச்ச கூட்டம் நீங்க, அங்க இருந்து வந்தவங்க 7 பேர் விடுதலை பண்ணணும் போராடின கூட்டம் நீங்க, அவங்க குற்றவாளிகள் தண்டனை வந்து உறுதி செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்தால் தண்டனை பெற்றவர்கள் தண்டனை பெற்று கருணையின் அடிப்படையில் வெளில வந்தவங்க கடைசிக்கு விடுதலை ஆகி அவரை போய் கட்டி பிடிச்சிங்களா? அப்ப ராஜீவ்காந்தி கொண்டவனை ஏன் கட்டி பிடிச்சிங்க? நாங்க வந்து அன்பின் காரணமா ராஜீவ்காந்தி கொன்னது சூப்பர் அப்படின்னு கட்டி பிடிச்சாரு அவங்க முதலமைச்சர். கிடையாது, வேற எப்படி? அதாவது அவருக்கு வந்து சிறை தண்டனை அனுபவித்து சிறை அவரு வந்து அவர்தான் கொலை பண்ணார்னு ஏதாவது குற்றப்பத்திரிக்கை நீதிமன்றத்தின் தீர்ப்பு அதெல்லாம் நீதிமன்றத்துல இவர் தான் கொலை பண்ணார்னு இருக்கா ஐயா நீதிமன்ற தீர்ப்புல? சந்தேகத்தின் அடிப்படையில தான் இருந்தாங்களே, அடிப்படையில் சிறையில இருந்தாங்களே தவிர குஜராத்ல நடந்த சம்பவத்துல வந்து மட்டும் அது கன்ஃபார்மா அவங்க தான் பண்ணாங்க. கன்ஃபார்ம் ஆச்சு இல்ல? நல்லா இருக்கு சார், உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க மாட்டிக்கிறீங்க. சொல்லுங்க, உங்க போலீஸ் தான் கன்ஃபார்ம் பண்ணி எஃப்ஐஆர் போட்டுச்சு. சும்மா இந்த கதையெல்லாம் விடாதீங்க. இந்த இதுல வந்து இப்ப எங்க போனாலும் மோடிக்கு இருக்கக்கூடிய வீக்னஸ் என்னன்னா இந்த மாதிரி நபர்கள் தான் பழக்கம் வச்சிருக்காரு. சரியா? இதெல்லாம் அவருடைய அர்த்தமற்ற பேச்சு, ஆதாரமற்ற பேச்சு. ஆதாரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. வாசுதேவ் காலில போய் விழ போறாரு. நம்ம உள்துறையினுடைய ஒரு அமைச்சர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து முந்தா நாள் 23ஆம் தேதி நடந்த நம்ம அந்த சிவன் ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய சிவராத்திரி விழாவுல காலில் விழுறாரு. அதே ஜக்கி வாசுதேவ் ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு நடத்துறாருங்கிறத நான் எல்லாம் அர்த்தவர்த்தமா நீங்க இந்த சேனல் இந்த சேனல் நிறைய விளக்கம் கொடுக்கணும். அப்புறமா ஒரு பதில் சொல்லுங்க, மண்ணு விளக்கம் கொடுக்கணும். நீங்க ஜக்கி வாசுதேவ் பத்தி பேசுறீங்க. நீங்க உங்களுடைய கட்சியில நாங்க வரிசையா எடுத்துக்கிட்டோம்னா பேராசிரியர் அன்பழகன் அவர்களுடைய வரலாற்றுல இருந்து அண்ணாதுரையை பற்றி பாரதிதாசன் பேசிய வரலாற்றுல இருந்து நாங்க எடுத்து வச்சோம்னா புட்டு வச்சோம்னா சந்தி சிரிச்சு போயிடும். நான் என்ன சொல்றேன், நடந்த நிகழ்ச்சியை பத்தி நான் சொல்றேன். நேற்று நடந்த முந்தா நாள் நடந்தது சொல்றேன். நடந்துச்சு கோத்ரா ரயில் இருப்பு இப்பதானே மறுபடியும் அவங்களுக்கு தண்டனை மறுபடியும் விடுதலை பண்ணதா மறுபடியும் குடிச்சு உள்ள போட்டுருக்கு. மறுபடியும் 10 பேர் 9 பேரையும் புடிச்சு மறுபடியும் உள்ள போட்டுருக்கு. அரசாங்கம் சட்டம் நடத்துற விஷயம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆகையினால இப்ப போன சிவராத்திரிக்கு நடந்த விஷயம் என்ன சிவராத்திரியில என்ன ஜக்கி வாசுதேவ் அவர்கள் இந்து மதத்தினுடைய ஒரு ஆதி பகவான் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய வழிபாட்டு யோகாவை நடத்தக்கூடிய ஒரு உன்னதமான ஆன்மீக பணி செய்யறாரு. அந்த நிகழ்வுல சிவராத்திரி விழாவில் கலந்துக்க வராங்க. அங்க வந்து அவர் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். அந்த தகுதியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. தகுதி அற்றவர் தமிழா என்னை நீ கடலிலே தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக மிதப்ப. என்னத்த கட்டுமரமா மிதப்பீங்க? எப்ப போய் அவர் கடல்ல விழுந்தாரு? எப்ப கட்டுமரமா மிதக்கினாரு? எப்ப தமிழர்கள் எல்லாம் வந்து கரையேற்றினாரு? தமிழர்கள் முள்ள வச்சுட்டாரு பேசிட்டு அப்ப வந்து கருணாநிதி அவர்கள் இல்லைன்னா நாங்க பேசிருக்க மாட்டோம்.
அமெரிக்காவில் இல்லைன்னா எங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்காது. தமிழ் அழிஞ்சிருக்கும். அப்படியா? தமிழ் இல்லையா? நீயே வளர்ந்துருக்க மாட்டேன். நான் வளர்ந்துருக்க மாட்டேன். இன்னைக்கு திராவிட ஆட்சி ஒரு கேள்வி வைக்கிறேன். திராவிட ஆட்சி காலத்துலதான் சுவீட்சமா வாழ்க்கை நடக்குது தமிழ்நாட்டுல. சும்மா இருக்க வேற மாநிலம் பீகார்ல இருக்கவன், ராஜஸ்தான்ல இருக்கவன், குஜராத்ல இருக்கவன் பூரா வேலை தேடி இந்தியாவுக்கு. அதுக்கான காங்கிரஸ் ஆட்சியில இருந்துச்சு, லல்லு பிரசாத் ஆட்சியில இருந்தாரு, அதனால காரணமா இருந்திருக்கும். இப்ப வர்றாங்க. அப்ப வேற மாநிலத்துல இருக்கவங்க எல்லாம் மகிழ்ச்சியா இல்ல? மத்த திராவிட மாடல் இதுல 1.5 கோடி மக்கள் பிரதானி ஹிந்தி படி மயிரப்படின்றாங்கல்ல. மயிரப்படி தமிழ்நாடு சொல்றாங்க. ஹிந்தி இருக்கு. இந்த ஹிந்தி படிச்சவங்க பூரா தானே இப்ப வர்றான். பீகார்ல இருக்க பூரா ஹிந்தி படிச்சாங்கல்ல. முதல் மாநிலம். ஒரு விஷயம் தெரியுமா? முத இந்திய எங்க மாநில மொழியா அங்கீகரிச்சதே பீகார் தான். அப்படிப்பட்ட பீகார்ல இருக்க பீகாரி பூரா தமிழ்நாட்டுல வேலையை தேடி வந்திருக்கான். அத்தனை பேரும் வரல. சரியா? அத்தனை பேரும் அப்ப அங்க இருக்க மக்கள் தமிழ்நாட்டுல இருந்து கேரளா வேலைக்கு போறாங்க, பெங்களூருக்கு வேலைக்கு போறாங்க, தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திராவுக்கு வேலைக்கு போறான், தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை வேலை போறான். ஆந்திரால போயிட்டு இங்க இருக்கக்கூடிய சந்தன மரத்தை வெட்ட, இங்க இருக்கக்கூடிய அந்த செம்மரத்தை வெட்டன்னு போயிட்டு என்ன பண்றான்? எவ்வளவு பேர் கைதாகி வரா? தமிழன் திருவண்ணாமலையில இருந்து போய் எத்தனை பேர் பலியா வரா? அப்ப தமிழ்நாட்டுல இருக்கலாம் திருடுன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? இது என்ன மாதிரி வாதம்? பீகார்ல இருக்கவங்க மொத்தமே கணக்கு பண்ணீங்கன்னா 100 பேரு இல்ல 200 பேர் தான். புரிஞ்சுக்கோ. அதே மாதிரி நாங்க படிச்சு வேலைக்கு போறவங்க தான் பல லட்சம் பேர் போறோம். அமெரிக்கா போறோம், கனடா போறோம், இதே மத்திய அரசு வேலைக்கு போனா இந்தி கொஞ்சமா தெரிஞ்சிருக்கும் இல்லைங்க. மத்திய அரசு இப்ப ரயில்வேல டிடிஆரா போறாருன்னு வைங்க, ஹிந்தி தெரியலன்னா அப்புறம் மத்தவங்க கிட்ட போய் எப்படி பேசுவாரு அவரு? ஹிந்தி பாரு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. ஹிந்தி படிக்கிறவங்க இருக்காங்கல்ல, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஹிந்தி படிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவனுக்கு அந்த வேலையை கொடு. நாங்க மாணவர்களே என்ன வேலை கொடுக்காது. நாங்க இதுல எல்லாமே கத்து கொடுக்குறோம். புரிஞ்சுக்கோ. ஹிந்தி அப்ப இந்தியாவை ஏன் கத்து தர மாட்டீங்க? மஸ்துக்கு ஹிந்தி எல்லாத்தையும் கத்துக்கணும். ஹிந்தியில என்ன இருக்கு? ஹிந்தியில 0 தான் இருக்கு. ஹிந்தி மொத்தம் கத்துக்கிட்டு எவனும் இந்த நாட்டுல வாழ இயலாது. புரிஞ்சுக்கோ. அவனுடைய வாழ்வாதாரத்திற்கு கல்வி ரொம்ப முக்கியம். கல்வி பல்வேறு ஆங்கிலத்துலதான் கல்வி படிக்கணும். ஆங்கில கல்வி படிக்கணும். தமிழ்ல எல்லா பாடத்தையும் நொட்டுன்னு ஒருத்தர் நொட்டிட்டு போனாரு இங்க சரியா? அவருக்கு அறிவுரை சொல்றேன். அவரு ஊர்ல எல்லாத்தையும் குஜராத்தில சொல்ல சொல்லு. அவரை எல்லாத்தையும் அவங்க மாநிலத்துல எல்லாத்தையும் ஹிந்தியில கணக்கு சொல்லு. ஹிந்தியில சயின்ஸையும் ஹிந்தியில எங்க போய் வாழுவான்? எங்கேயா போக முடியும்? இந்த நாட்டை விட்டு எங்கேயும் போய் புடுங்க முடியாது. திமுக என்ன புடுங்குச்சுன்றது இப்ப சொல்லிடுறேன். இன்னைக்கு உலக நாடுகள்ல இவர்கள் ஆங்கிலம் தான் பேசுறாங்க. பாத்தீங்களா? சைனாவுக்கு ஆங்கிலமே தெரியாது. அப்ப சைனாக்கு ஹிந்தி தெரியுங்களா? நான் சொல்றேன்ப்பா. அதாவது நான் உடனே இந்தியா இங்கிலீஷான நான் பட்டிமன்றம் நடத்துறேங்க. சைனா அவ்வளவு பெரிய பொருளாதாரத்துல, சைனா அவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு நாடா இன்னைக்கு இருக்குது. அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியுமான்னா தெரியாது. ஜப்பான் நாட்டை சார்ந்தவர்களுக்கு ஆங்கிலம் தெரியுமானா தெரியாது. கொரியன் நாட்டை சார்ந்தவர்களுக்கு ஆங்கிலம் தெரியுமானா தெரியாது. இன்னைக்கு ஏறக்குறைய பல நாடுகள் ஆங்கிலத்தை தெரியாமலே அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை உயர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அவர்களுடைய தாய்மொழி, அந்தந்த பிரதேசத்தினுடைய மொழியை வைத்து அவர்கள் வளர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் என்பதை கொஞ்சமாவது அவர் அறிவுக்கு புரிஞ்சுக்கணும். ஒண்ணு. இன்னொன்னு, இந்தி கத்துக்கிட்டா அங்க இருக்கவன் பானிபூரினா தெரிஞ்சவன், ஹிந்தி தெரிஞ்சவன் இங்க வரானேன்னு சொல்றாங்க. அப்படி பேசக்கூடாது. ஒரு மொழியை தெரிந்து கொள்வது என்பதனாலே உடனே அவன் மிகப்பெரிய அறிவாளி ஆயிடுவான். இப்ப தமிழ் மொழியை நம்ம கத்துக்கணும்னு சொல்றோம். அப்ப தமிழ் மொழியை ஏன் கத்துக்கணும்னு சொல்றோம்? நம்முடைய தாய்மொழியை கத்துக்கணும்னு சொல்றோம். அப்ப தமிழ் மொழியை கத்துக்கிட்டவன் எத்தனை பேர்? தமிழ் மொழியை வைத்து எத்தனை பேர் வருமானத்தை உருவாக்கியிருக்கான்? எத்தனை பேர் சம்பாதிச்சு தொழில் ரீதியாக பெரிய பெரிய நிறுவனத்துல தமிழ் கத்துக்கிட்டதுனால போயிருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா குறைவுதான். ஆனால் மத்திய அரசு சொல்கின்ற புதிய கல்விகளுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு விஞ்ஞானத்தை படிக்கும் பொழுது நீ மற்ற மொழிகள்ல விஞ்ஞானத்தை படிக்கிறதை விட உனக்கு தெரிந்த தாய்மொழியில அந்த விஞ்ஞானத்தை படிச்சுனா மிக எளிமையாக அந்த விஞ்ஞானத்துக்குள்ள என்ன பண்ணலாம்? அதை கத்துக்க முடியும். அப்ப ஒரு கணக்கு பாடத்துல நீ தமிழ் மொழி மூலமா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவன் தமிழ் மொழி மூலமாக கணக்கு பாடத்தை கத்து கொடுத்தாங்கன்னா, இப்ப டேபிள்ஸ் வாய்ப்பாடுனே தெரியாது நிறைய பேருக்கு. டேபிள்ஸ்னா தான் தெரியுது. அப்ப நம்ம தமிழ் மொழியையும் தமிழ் மொழி மூலமாக படிக்கின்ற படிப்பையும் இவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் புதிய கல்விக் கொள்கை சொல்லுது.
அப்ப இப்படி உருவாக்குனா தமிழ் மொழி வாழுமா அழியுமாப்பா? அப்ப மத்திய அரசு சொல்றது என்னன்னா, தமிழ் மொழியை எப்படி வாழ வைக்க வேண்டும், தமிழ் மொழி மூலமாக எப்படி அறிவாற்றல் பெற வைக்க வேண்டும் என்பது மத்திய அரசு சிந்திக்குது. இவங்க என்ன சிந்திக்கிறாங்கன்னா, கோட்டு சூட்டு போட்ட வெள்ளைக்காரன் தான் எனக்கு எஜமா, நான் ஆங்கிலம் படிச்சாதான் உலகம் முழுக்க போய் நான் பெரிய ஆள் ஆக முடியும், அப்ப தமிழ் படிச்சு நான் என்ன பண்ண முடியும்? அப்ப இந்த மனநிலையை தமிழர்கள் மத்தியில உருவாக்கியது இந்த திமுகவுடைய வேலை. தமிழ் படிக்கல சொல்லிடுறேன். 11,000 சில பேர் இந்த 12ஆம் தேர்வு, நான் சொல்றது முந்தா நாள் 2 நாளைக்கு முன்னாடி நடந்த தேர்வுல தேர்வு எழுதவே வரவில்லை தமிழ்நாட்டுல. இந்த லட்சணத்துல நீங்க கல்வியை தமிழ்நாட்டுல தமிழ் தேர்வுக்கு வராத அளவுக்கு மாணவர்களை வச்சிருக்கீங்க. நீங்க வந்து ஏதோ இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல தமிழ் மொழியை காப்பாத்திட்டேன், தமிழ் மொழிக்காக நாங்கள் எல்லாம் செஞ்சுட்டு அறவே கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்துணை பெயர் பலகைகளும் நீங்க எங்கு சென்றாலும், நீங்க இங்க இருக்கக்கூடிய அண்ணா நகர் பகுதியில் இப்ப நான் கூப்பிட்டு போக தயார். அண்ணா நகர்ல கூடிய அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய டிராபிக் போக்குவரத்து துறை வச்சிருக்கக்கூடிய பெயர் பலகை போய் நான் காட்டுறேன், அதுல ஒரு தமிழ் இல்ல. இங்க அண்ணா நகர்ல சொல்றேன். அப்ப இந்த லட்சணத்துல நீங்க தமிழ் மொழிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காம இருந்துகிட்டு நீங்க ஹிந்தி வந்துடக்கூடாது, ஏற்கனவே தமிழ் அழிஞ்சு போச்சு, ஆங்கிலம் 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 என்று சொல்லி நீங்க தமிழ் அழிச்சிட்டீங்க, இந்தி மொழியெல்லாம் நான் வரணும்னு யாரும் கட்டாயப்படுத்தல. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், காங்கிரஸோட இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த காங்கிரஸ் தான் என்ன பண்ணுச்சுன்னா, இந்தி கட்டாயம் சொல்லிச்சு. எது? மும்மொழி கல்வி திட்டம் வேண்டும், அந்த மும்மொழியில இந்தி கட்டாயம் சொன்னது காங்கிரஸ். ஆனா அவங்களோட கூட்டு வச்சுப்பாங்க, செல்வ பந்தையோட கூட்டு வச்சுப்பாங்க, செல்வ பந்தையோட சேர்ந்து இந்திய எதிர்ப்புன்னு போராட்டம் பண்ணி நடிப்பாங்க. ஆனா பாஜக நடிக்காது, நேர்மையாக நியாயமாக தெளிவா சொல்றாங்க, மூன்றாவதாக ஒரு மொழியை நீ என்ன விரும்புகின்றாயோ, இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய எந்த மூலையில் இருக்கக்கூடிய மொழியை நீ கற்க வேண்டும் என்று விரும்பினாலும் அந்த மொழி கற்பதற்கு ஒரு வாய்ப்பை அந்த மாணவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்றதுல என்ன தப்புங்கிற? தெலுங்கு பேசக்கூடியவர்கள் சார் இங்க இருக்கிறாங்க, 30-40% இருக்காங்க சார் இந்த தமிழ்நாட்டுல, தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். அப்ப அவர்கள் எனக்கு தெலுங்கு மொழியை கற்க வேண்டும் மூன்றாவதாக ஒரு வாய்ப்பு கேட்டாங்கன்னா, அவர்களுடைய தாய்மொழியை இங்கு கற்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா என்ன நொட்டுதுன்னு கேட்கிறேன். சரி, இப்போ ஒரு கிளாஸ்ல 30 பேர் இருக்காங்கன்னா அதுல 28 பேருக்கு ஹிந்தி படிக்கிறாங்கன்னு வைங்க, 2 பேருக்கு மட்டும் மலையாளம் படிக்கணும், 2 பேருக்கு டீச்சர் வர முடியுமா? இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, அப்ப அதுக்கு ஒரு வரையறை பண்ணணும். குறைந்தபட்சம் ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய ஒரு வகுப்புல குறைந்தபட்சம் 25% இருந்தால் அந்த வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இப்படி ஒரு வரையறை ஏற்படுத்தணும் சார். அதுக்காக வந்து ஒருத்தர் ஒரு மொழி கப்பார், இன்னொருத்தர் ஒரு மொழி கப்பார், அதுக்கெல்லாம் இங்க இடம் இல்லை. அப்படி பண்ண முடியாது. மெஜாரிட்டியான பீப்புள், இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து கர்நாடகா பக்கத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க கன்னடம் கேட்கக்கூடிய மாணவர்கள் ஓசூர்ல இருப்பாங்க. ஆந்திராவுடைய எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதியில பாத்தீங்கன்னா அங்க தெலுங்கு கேட்கக்கூடியவர்கள் அதிகமா இருப்பாங்க. இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா அங்க வந்து மலையாளம் பேசக்கூடிய மாணவர்கள், மலையாளத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்க, அவர்கள் அந்த மலையாள மொழியை கேட்பாங்க. இந்த வட்டாரங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்ப, அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய சதவிகிதத்துக்கு ஏற்ப அவர்களுடைய மொழியை நம்ம கேட்டுக்கலாம். ஒரு 20%, 25% ஹிந்தி கேட்கறாங்கன்னா அந்த மாணவர்களுக்கு ஹிந்தி கொடுக்கலாம். குஜராத் மாணவர்கள் ஒரு பகுதிகளில் வந்து இப்ப பாத்தீங்கன்னா சௌராஷ்டிரா மக்கள் இருக்கிறாங்க மதுரையில, அந்த சௌராஷ்டிரா மக்கள் அவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிகள்ல அதிகமான எண்ணிக்கையில 20-25% இருந்தா, எனக்கு சௌராஷ்டிராவுடைய எங்க மாநிலத்தினர் குஜராத்தி மொழி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த குஜராத்தி மொழியை கத்துக் கொடுக்கிறது என்ன தப்புங்கிறேன். அப்ப இது வந்து பன்முகத்தன்மை. செப்பு மொழி 18 உடையால், எனினும் சிந்தனை ஒன்று உடையால். சிந்தனை ஒன்றுதான். நாமெல்லாம் பாரதியர்கள். பாரத நாட்டுக்குள்ள தமிழ் மொழி இருக்கு, கன்னடம் இருக்கு, தெலுங்கு இருக்கு, மலையாளம் இருக்கு. அனைத்து மொழிகளையும் கற்கக்கூடிய கற்றா என்ன தப்புங்கிற? இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக மாணவர்கள் 3 மொழி கற்கக்கூடிய அறிவு இல்லையா? அறிவில்லை நீங்க முடிவு பண்ணலாமா? இதே குஜராத், பீகார் வந்து மும்மொழி ஏத்துக்கிட்டு நடத்துறாங்க. இப்ப மத்திய அரசு சொல்றதே அதுதான். தமிழ் படிக்க வேண்டும் என்று குஜராத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் விரும்பினால், குஜராத்தில் தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி இருக்கு. இப்ப காந்தி நகர் இருக்குது, இவருடைய மணிநகர் இருக்குது, நம்முடைய பிரதமருடைய எம்எல்ஏ தொகுதியாக முன்னாடி இருந்தது. அந்த மணிநகர் முழுக்க பாத்தீங்கன்னா தமிழர்கள் பெரும்பான்மை. அங்கே தமிழர்கள் தமிழ் மொழியை படிக்க வேண்டும் மூன்றாவதாக என்று விரும்பினால், அங்கு குஜராத்தி, அதுக்கப்புறமா இன்னொரு லாங்குவேஜ், அதுக்கப்புறமா 3வது லாங்குவேஜ் தமிழை விரும்பினால் அங்கு தமிழ் ஆசிரியரை அங்க அனுப்பணும். அங்க இருக்கக்கூடிய மணிநகரில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் படிக்கிறதுக்கு அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். இது 3 தமிழ் வளர்ச்சி.